தினம் பெரியகுளம் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பாக மூத்த வழக்கறிஞர்களுக்கு 50 வருடம் பூர்த்தியடைந்த வழக்கறிஞர்களுக்கு நினைவு பரிசு, இளம் வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றத்தில் எவ்வாறு பயிற்சி அளிப்பது என்ற கலந்துரையாடலை இன்றைய தினம் பெரியகுளம் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பாக நடத்தப்பட்டது. இதில் பார் கவுன்சிலுடைய கோ சேர்மன் அசோக் சார் அவர்களும், உறுப்பினர் மெம்பர் காளைமுத்துரசு அவர்களும் மற்றும் இந்த பெரியகுளம் சார்ந்த தலைவர் பொறுப்பாளர்கள் மற்றும் தேனி மாவட்டம் முழுக்க உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்க தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞருடைய பாதுகாப்பு குறித்தும் பரிசீலிக்கப்பட்டது. குறிப்பாக மத்திய அரசு வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைக்கப்பட்டது. அதேபோல் தமிழக அரசிற்கு வழக்கறிஞருடைய சேமல நிதியை 10 லட்சத்திலிருந்து உயர்த்தி கொடுக்குமாறும், ஒன் டைம் கிராண்டாக தரப்படும் 10 கோடியை இருமடங்காக உயர்த்தி தரவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல வழக்கறிஞர்களுக்கான அந்த மெடிக்ளைம் பாலிசியை உடனடியாக முதல்வர் அவர்கள் அனைத்து வழக்கறிஞர்களுக்கும், ஒரு வழக்கறிஞருக்கு ஏதாவது ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டால் 5 லட்சம் வரை அவர்களுக்கு இலவசமாக அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை செய்து தருமாறு ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சரை நாங்கள் கேட்டுள்ளோம். அந்த திட்டத்தை உடனடியாக தமிழக வழக்கறிஞர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்பதும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல யங் லாயர்ஸை எக்யூப் பண்ணுறதுக்காக அங்கங்கே ஒரு அகாடமி ஒன்று ஏற்கனவே கேட்டிருக்கோம், லா அகாடமி. அந்த லா அகாடமியை தமிழ்நாட்டில் 2 பிரிவாகவும், ஒன்று சென்னையும் தென் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதியிலையும் அந்த லா அகாடமி கொடுக்க வேண்டிய முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். அந்த கோரிக்கையும் சார்பாகவும் இன்று இந்த பெரியகுளம் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய அரசும் நம்முடைய தமிழக அரசும் இந்த கோரிக்கைகளை ஏற்று வழக்கறிஞர்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் அந்த திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைய தினம் அட்வொகேட் அசோசியேஷன் பெரியகுளம் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அந்த போலி வழக்கறிஞர்களை அகற்றவும், நான் பிராக்டிஸ் அட்வொகேட்டை வீட் அவுட் பண்ணுவாங்க தான் என்னுடைய பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸான சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அது இப்போ தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு அசோசியேஷனும் யார் ப்ராக்டிஸ் இருக்காங்கன்ற ஒரு ரினியூவலை இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. மிக விரைவில் அதனுடைய அந்த போலி வழக்கறிஞர்களையும் இப்படி நான் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களையும் தனித்தனியாக லிஸ்ட் போடுறதுக்கு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுடைய மானிட்டரி கமிட்டி இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் எங்களுக்கு அதை வலியுறுத்திருக்காங்க. தமிழக பார் கவுன்சிலில் மிக விரைவில் ப்ராக்டிஸ், நான் ப்ராக்டிஸ் ஒரு அட்வொகேட் லிஸ்ட்டை நாங்கள் வெப்சைட்டில் கொண்டு வருவோம். அப்பொழுது அந்த ஃபேக் அட்வொகேட்டை ஆட்டோமேட்டிக்காக அதில் வீட் அவுட் ஆவாங்க. அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் தமிழகத்தில் ஒவ்வொரு வழக்கறிஞரும் இதை கொடுக்குமாறு பார் கவுன்சிலாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணுற நேரத்தில் இந்த கோரிக்கையை நான் வழக்கறிஞருக்காக வைக்கிறேன். இது விஷயமாக தான் இந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை நாங்கள் ஏற்கனவே தமிழக அரசுடைய சட்டத்துறை அந்த மந்திரியும் முதல் மந்திரியும் நாங்கள் சந்தித்து கேட்டோம். அவங்க ஆல்ரெடி இதை நாங்கள் அமெண்ட் பண்ணி கொடுக்குறோம், எனாக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதன் பிறகு இது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் ஆக்ட்ன்றதுனால ஏற்கனவே அவங்க டிராஃப்டை போட்டு அந்த டிராஃப்ட் பார்லிமெண்ட்டில் கொடுக்கப்பட்டது. அது ஸ்டில் ஸ்டாண்டிங் கமிட்டி முன்னாடி இருக்குது. அது அநேகமாக இந்த செஷனில் இதை நாங்கள் நிறைவேற்றுறோம்னு சொல்லியிருக்காங்க. மிக விரைவில் அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வரும்பொழுது இப்படிப்பட்ட இந்த வழக்கறிஞர் மீதான அந்த கொடூர தாக்குதல்லாம் நிறுத்தப்படும். ஏன்னா அந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல நிறைய சட்டங்கள் அதில் இயற்றப்பட்டிருக்காது. ஒரு வழக்கறிஞரை தாக்கினாவோ இல்லை அவர்களுக்கு ஏதாவது துன்புறுத்தினாவோ அவர்களுக்கான அந்த தண்டனைன்றது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 7 வருஷத்துக்கும் அதிகபட்சமாக நாங்கள் ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்படுற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டா அது இமிடியட்டாக ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அதை கான்ஸ்டியூட் பண்ணி வித்தின் தி ஸ்டிப்யூட்டட் டைமில் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி அதுக்குன்னு தனியாக ப்ராசிக்யூட்டர் அண்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றி தருமாறு அந்த ஆக்டில் கொண்டு வந்திருக்கோம். அதே போல் ஒரு வழக்கறிஞரை ஒரு போலீஸ் எந்த நேரத்துலையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி அரெஸ்ட் பண்ணனா அப்படி ஒரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை பெர்மிஷன் வாங்கி தான் அந்த அட்வொகேட்டை அரெஸ்ட் பண்ண முடியும்.
அப்படி அதாவது எல்லா நேரத்திலும் பொய் வழக்கு போட்டு வழக்கறிஞர்களை குடும்பப்படுத்த முடியாதுன்றது ஒரு நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது நிச்சயமா இது போல வழக்கறிஞர்கள் கொடுக்கப்பட்ட தாக்குதலோ அல்லது பொய் வழக்கு போட்டு வழக்கறிஞர்களை கைது செய்யும் அந்த சூழ்நிலையோ நிச்சயமா அறவே நீங்கிவிடுன்றது வந்து நாங்கள் நம்புறோம்.